கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியை தொடர்ந்து நாம் வேதத்தை தியானிக்கும் போது இந்த மாதம் தேவன் கொடுத்த வசனம் சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நேற்று தினத்திலே ரூத்துடைய வாழ்க்கையை எப்படி வாய்க்க பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இன்னும் ஒரு சம்பவத்தையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, நாங்கள் நம்பிக்கையற்று போய்விட்டோம், காரியங்கள் கைகூடுமா, காரியங்கள் வாய்க்குமா என்று உலர்ந்து போன எலும்புகளை நினைத்து அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை. மரித்தவனை கூட கர்த்தர் வேதத்திலே உயிரோடு எழுப்பி இருக்கிறார். உயிர் போராட்டத்தில் இருக்கிறவர்களை கூட உயிரோடு எழுப்பிவிட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது? ஏன் லாசருவை கூட கர்த்தர் உயிரோடு எழுப்பினார், எத்தனையோ வியாதிஸ்தர்களை கூட எழுப்பினார். ஆனால் இந்த சூழ்நிலை எப்படி இருந்தது? எலும்புகள் எல்லாம் சிதறி கிடக்கிறது, தசைகள் எல்லாம் அழுகி போயிருக்கிறது, நரம்புகள் இல்லை, ரத்த அணுக்கள் இல்லை, எல்லாம் காய்ந்து அப்படியே உலர்ந்து போன ஒரு பள்ளத்தாக்கிலே போய் அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நிறுத்தி, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று ஆண்டவர் கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு அந்த தீர்க்கதரிசி சொன்ன பதில் என்ன? அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிப்ப பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்றார். ஆமீன். எனக்கு பிரியமானவர்களே, அது உலர்ந்து போயிருந்தது, தசைகள் அழுகி போயிருந்தது, நரம்புகள் இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரத்த அணுக்கள் இல்லை, உயிரடையக்கூடிய எந்த சூழ்நிலையிலும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அங்கு இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த எலும்புகள் உயிரடையும். அப்பொழுது தேவனுடைய ஆவி அந்த எலும்புகளுக்குள்ளே வந்தபோது அந்த எலும்புகள் உயிரடைந்தது, தசைகள் உண்டானது, நரம்புகள் உண்டானது, அணுக்கள் உண்டானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது தேவன் தன்னுடைய ஆவியையும் அதற்குள்ளே அனுப்புவித்த போது அது உயிரோடு எழும்பி நிற்கத்தக்க விதத்திலே அது நின்றது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் பார்த்து கொண்டிருக்கையிலே, இந்த தீர்க்கதரிசி பார்த்து கொண்டிருக்கையிலே அவர் உயர்த்தார், அவர் உரைத்தார், இது உயிரடையுமா, இது உயிரடையுமா, உயிரடையும் என்று சொல்லி அவர் அறிக்கையிடுகிற வேளையிலே அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலின் மேல் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகள் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்களை உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல்லி என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனைகளாய் நின்றது. அப்பொழுது அவர் பார்த்து சொல்கிறார், நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்ப வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்லுகிறார். முதல் உயிரடையும்படி ஒரு காற்று வீசப்படுகிறது, அது உயிரடைய வேண்டும் என்று அவர் அறிக்கையிட்ட உடனே அந்த காற்று எல்லா அவயங்களையும் ஒன்று சேர்த்தது. திரும்ப ஆவி உயிரடைய வேண்டும், ஆவியினாலே இது உயிரடைய வேண்டும் என்று சொன்ன உடனே ஆவி அதற்குள்ளே பிரவேசித்தது. திரும்ப அவர்கள் எழும்பி சேனைகளாய் நிற்க செய்தது. திரும்ப அவர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு வரும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த காலை வழியிலே கூட உலர்ந்து போன நிலைமையிலே நீ காணப்படலாம், வேதனையோடு காணப்படலாம், எல்லாம் அற்று போன ஒரு நிலைமையிலே காணப்படலாம், எங்க பார்த்தாலும் தடைகளை பார்த்து கொண்டிருக்கலாம், வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கலாம், பிரயாசப்பட்டு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த எசேக்கியா
தீர்க்கதரிசிக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவரே, உயிரடைய செய்வீராக, உயிரடைய செய்வீராக, உங்களுடைய வார்த்தை அனுப்புவீராக, உங்களுடைய ஆவியை அனுப்புவீராக என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிடும் போது அந்த எந்த காரியத்திலே உழந்து போயிருக்கிறீர்களோ அந்த காரியத்திற்காக உயிரடையும்படி நீ அறிக்கையிட்டுக் கொண்டிருப்பாயானால் தேவன் அதை உயிரடைய செய்து அதை திரும்பவும் அதை நிலைநிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எங்க வீட்டுல கூட ஒரு நாய் 6-7 வருஷமா இருக்கிறது. டாமி என்றதற்கு பெயர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பாம்புகளை பிடித்து கொண்டு, எங்க வீடு நிறைய பாம்புகள் சுற்றி இருக்கும், பெரிய பெரிய பாம்புகள், சார பாம்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாகப்பாம்பு என்று சொல்லி இருக்கும், வைப்பர், இப்படிதான் இருக்கும். ஆனால் கட்டு விரியன் இப்படி. ஆனால் அந்த நாய் சத்தமிட்ட உடனே எங்களுக்கு தெரியும் ஏதோ பாம்பு எங்களுடைய பாளையத்தில் இருக்கிறது என்று சொல்லி உடனே அந்த பாம்பை பிடித்து கொண்டு வந்து எங்களுக்கு முன்பாக உதிரி தள்ளும். பின்பு பிள்ளைகள் அதை அடிப்பார்கள். ஆனால் இதேதான் 6 வருடமாய் அதை செய்து கொண்டிருக்கிறது. பல பாம்புகளை பிடித்திருக்கிறது. ஆனால் ஒரு நாள் கடந்த நாட்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது ஒரு பெரிய பாம்பை பிடித்த போது அதற்குள்ளே விஷம் ஏறி இமை பொழுதிலே தன் ஜீவனோடு போராடினது. மருத்துவமனைக்கு கொண்டு போகப்பட்டது. வெட்டரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்லிவிட்டார் அது இறந்து போய்விட்டது, அதை ஏன் அதை கஷ்டப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அந்த இரவு முழுதும் என்னால் தூங்க முடியவில்லை. ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன். ஆண்டவரை, மருத்துவர்கள் கைவிட்டு இருக்கலாம், நீர் கைவிடாத தேவன், எங்கள் ஜீவனை அது தன் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றினது அப்பா. இன்றைக்கு அப்பா அது உயிரடைய வேண்டும் என்று ஒரு பாட்டு இருக்கிறது அல்லவா, உயிரடைய செய்யுமே ஆண்டவரை, உயிர்ப்பியும் அப்பா என்று சொல்லி அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை அதற்குள்ளே வேண்டுமே என்ற அந்த பாட்டை முழுவதும் பாடிக்கொண்டிருந்தேன். சத்தமிட்டு பாடிக்கொண்டு அழுது பாடினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த நாள் காலை வேளையிலே பார்க்கும்போது அந்த நாய் எழும்பி ஓடி நடந்து வந்து என்னுடைய கிச்சன் வாசலிலே நின்று வாளை ஆட்டி கொண்டிருந்தது. இது நடக்க முடியாத ஒரு காரியம், சாதிக்க முடியாத ஒரு காரியம், மருத்துவர்கள் கைவிட்ட போட்ட காரியம். ஆனால் அந்த வார்த்தையின் அறிக்கை உயிரடைய செய்யுமே, உயிர்ப்பியும் ஆண்டவரே, உடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த டாமிக்குள் போக வேண்டுமே என்று சொல்லி டாமி பேரை சொல்லிதான். நீங்கள் கூட நினைக்கலாம், ஒரு நாய்க்கா இப்படி ஒரு ஜெபம். அந்த நாய் நன்றியுள்ள ஒரு பிராணி, அதையும் தேவன் சிருஷ்டித்தார். அது எவ்வளவு 6 வருடங்கள் எத்தனை பாம்பை பிடித்து போட்டிருக்கிறது, எத்தனை பிள்ளைகளுடைய ஜீவனை காப்பாற்றிருக்கிறது. அதை உயிரடைய செய்ய வேண்டும் என்று பாடின பாடல், அதுக்குள்ளே ஆவி அனுப்பி கர்த்தர் அது ஜீவனோடு இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இந்த ரெக்கார்டிங் பண்ற ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்பாதி கூட ஒரு பெரிய பாம்பை கொதிரி அது கொண்டு வந்து போட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு நாய்க்கு கர்த்தர் ஒரு உயிர்த்தெழுதல் வல்லமை அனுப்பி அதற்கு மரித்து போன அதற்கு ஜீவனை கொடுப்பாரானால், இன்னைக்கு எந்த சூழ்நிலையில நீ மரித்து போயிருக்கிறாயோ, எந்த காரியங்கள் மரித்து போயிருக்கிறாயோ, உயிரடைய செய்வீராக, உடைய வார்த்தையினால் உயிரடைய செய்வீராக, உடைய ஆவியினால் உயிரடைய செய்வீராக என்று சொல்லி நீங்கள் செபிக்கும் போது கர்த்தர் அவருடைய வார்த்தை அனுப்பி அவருடைய ஆவி அனுப்பி உங்கள் உலர்ந்து போன நிலைமையை கர்த்தர் உயிரடைய செய்து இஸ்ரவேலின் சேனைகளாய் நிலைநிறுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பா எங்கள் வழியை உமக்கு ஒப்புவித்து உண்மையில் நம்பிக்கையா இருக்கும் போது எங்கள் காரியத்தை வாய்க்க செய்கிறீர் அப்பா. உலர்ந்து போன நிலைமையில நாங்கள் இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதெல்லாம் உயிரடையுமா? என் வாழ்க்கையில திரும்ப ஒரு மறுமலர்ச்சி உண்டாகுமா? என் வாழ்க்கை இருளாதான் இருக்க வேண்டுமா? இப்படிதான் என் வாழ்க்கை கழிக்க வேண்டுமா? என் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்க வேண்டுமா? நான் செய்கிற தொழில் இப்படிதான் இருக்க வேண்டுமா? ஆண்டவரே என்று சொல்லி பல சூழ்நிலையிலே என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லையே, கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கவில்லையே, ஆண்டவரே வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லையே, பிரிந்திருக்கிற இந்த குடும்பம் எப்பொழுது இணையும் அப்பா என்று பல சூழ்நிலையிலே நீ உலர்ந்து போன நிலைமையில இருக்கலாம். இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அந்த எசேக்கியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன அதே வார்த்தையை உனக்கு சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த உலர்ந்த எலும்பு எந்த சூழ்நிலையில இருக்கிறாயோ உயிரடைய செய்வீராக, உயிரடைய வார்த்தையினால உயிரடைய செய்வீராக, உங்களுடைய ஆவியினால் உயிரடைய செய்வீராக என்று சொல்லி நீ அந்நிய பாஷைகளை நிரம்பி ஜெபிக்கும் போது அந்த உலர்ந்த எலும்புகள் இஸ்ரவேலின் சேனைகளாய் நின்று நிலைநிறுத்தி ஆசீர்வதித்தது போல் கர்த்தர் உன் காரியங்களை கைகூடி வர செய்வார். உன் காரியத்தை வாய்க்க செய்வார். உலர்ந்த எலும்புகள் உயிரடைய செய்வார். ஒரு பெரிய சாட்சியாய் உன்னை இந்த மாதம் நிறுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.